ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி பாருங்களேன் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோஸை காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக டபுள் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப அழகுங்க. ஏன்னா அது எங்கள் வீட்டில் வச்சு கொஞ்சம் கூட எங்களுக்கு ரோஸ் செடி செட்டே ஆகலை. செயின் போய் தோட்டத்தில் வச்சோம், எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்களேன். நல்லா செடி வந்துருச்சு. பன்னீர் ரோஸ் தான். அதை ஆட்டி விட்டு நாங்கள் அழகு பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோ அழகாக ஆடிச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மரவள்ளி கிழங்குங்க, அதாவது குச்சிவள்ளி கிழங்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, அதோட ஹார்வெஸ்டிங் தான். ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லை வீட்டில். சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி அப்பப்போ ஒவ்வொன்றும் பிடிங்கி அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் சிப்ஸ் போடலாம், இல்லாட்டி கொஞ்சம் வேய்ச்சி நம்ம தாளித்து சாப்பிட்றோம்ல, அது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு தாங்க பிடுங்கணும். ஆனால் இந்த குச்சியில் பாருங்களேன் எவ்வளோ கிழங்கு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா குச்சியில் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது எப்படின்னா, ஒரு அந்த குச்சி சன்னமாக இருக்கிறதுலலாம் பார்த்திங்கன்னா கிழங்கு அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து 2 குச்சி கொஞ்சம் மொத்தமாக இருந்தனால எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்களேன் இதில். இதை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு, ஒவ்வொரு குச்சிலையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. என் பையன் அருவா எடுத்துகிட்டு நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு ரெடியாக நின்றுட்டுருந்தான். அப்புறமே அவன்கிட்ட வந்து பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்களேன் இதில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இதில் நல்லா ஊறி போயிருந்துச்சுங்க. ஆனால் வந்து நிறையா குச்சியில் ரொம்ப கம்மியான அளவு தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பறித்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் இதை அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பப்போ ஏதாவது ஒன்று பிடிங்கிக்குவோங்க. இது மாதிரி பிடுங்கி அப்போதைக்கு வேகிக்கிறது, சிப்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை கொஞ்சம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே பறிக்கலாம் அப்படின்ட்டு பாலக்கீரையை பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஒரு 4-5 கட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறமே முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் நிறையா பூச்சி அரிச்சிருக்குதுங்க. இந்த பூச்சி அரிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டுக்கு கொடுத்துர்லாம். ஏன்னா ஆட்டுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம தீவன புல் இந்த அரைச்சி போடுறதெல்லாம் கொடுக்கணும். இதோட நம்ம கொஞ்சம் கீரையும் கொடுக்கலான்ட்டு டெய்லியுமே அகத்திக்கீரை, இந்த மாதிரி பாலக்கீரை, எல்லா கீரையுமே நிறையா கீரை கொடுத்துட்ருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல இலையாக இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் அந்த பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி நம்ம ஆட்டுக்கிட்ட போட்டோம்னா ஆடு இந்த கீரையை சூப்பராக சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்களேன் ஃபைனலாக வந்துட்டு இவ்வளோ கிழங்கு எடுத்துக்கிட்டோங்க. இவ்வளோ கிழங்கு கீரை எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்களேன் ஒரு 3 கட்டு நல்லா பெரிய கட்டாகவே எடுத்துக்கிட்டோங்க. மிச்சம் அந்த பூச்சி அரிச்சது எல்லாமே ஆட்டுக்கு வச்சுட்டோம். அதுவும் வந்து நான் சூப்பராக சாப்பிட்ருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.